நீண்ட நேரம் உடல் உறவு பண்ண முடியல, நீண்ட நேரம் தாம்பத்தில இருக்க முடியல, ஒருவேளை தாம்பத்தில ஈடுபட்டாலும் சீக்கிரமா விரப்புத்தன்மை இழந்து போகுது, அப்படியும் இருந்தா கூட ஆண் உறுப்புலேருந்து விந்து வந்து சீக்கிரமா வெளியே வருது, அதனால தன்னுடைய பார்ட்னரை திருப்தி பண்ண முடியல, சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியலன்னு சொல்லி இந்த மாதிரி நபர்கள் நம்ம கிளினிக்ல நிறைய பேர் வராங்க. இது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் யாரும் பயப்பட தேவை கிடையாது. இதோடைய ட்ரீட்மெண்ட்ல நம்ம கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கிளினிக்கில் சொல்கிற அந்த ரீசன் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரீசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேரேஜ் ஆகிட்டு ஒரு 5 இயர்ஸ் ஆயிருக்கு, சில கப்புள்ஸ்க்கு 3 இயர்ஸ் 7 இயர்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு. பட் மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு 3-4 இயர்ஸாக நல்லா ஹாப்பியாக இருந்திருக்காங்க. ரொம்ப லாங் டைம் தாம்பத்தியில் இருந்திருக்காங்க. விந்து சீக்கிரமாக வெளியவே வராது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு எனர்ஜியாக இருந்திருக்கு, அந்த அளவுக்கு திருப்தியாக இருந்திருக்காங்க. இது ஸ்டில் இப்போ 2 மந்த்தாக பார்த்தீங்கன்னா உள்ள இன்சர்ட் பண்ணும்போது தாம்பத்தில விரப்புத்தன்மை இழந்து போகுது. இன்னும் சில நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ள செலுத்தும் போது விந்து சீக்கிரமா வெளியே வருது. இதனால என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய பார்ட்னரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல, அதே மாதிரி அவங்களுக்கும் ஹாப்பியாவே இருக்க முடியல. இந்த மாதிரி கப்புள்ஸ் நிறைய பேர் நம்ம கிளினிக்ல வராங்க. நீங்க இதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆணுறுப்பு சீக்கிரமா டவுன் ஆகுது, இல்ல விந்து சீக்கிரமா வெளியே வருது. இதுக்கு முக்கியமான த்ரீ திங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, நம்ம பீனிஸ்க்கு போக வேண்டிய அந்த பிளட் ஃப்ளோ, ஆணுறுப்புக்கு போக வேண்டிய அந்த ரத்த நாளங்கள்ல ஸ்லோவா போயிடுச்சுன்னா டெஃபினட்டா ஆணுறுப்பு சீக்கிரமாக டவுன் ஆயிடும். அதே மாதிரி சில பேருக்கு விந்து சீக்கிரமாக வெளியே வருது. அதுக்கும் முக்கியமான காரணம் தான், ஒன்று நம்மளோட பாடியில் இன்டர்னல் ஹீட் உள்ள வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக விந்து வெளியேறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி விந்து வெளியேறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, சில பேர் டெய்லி இருக்க மாட்டாங்க தாம்பத்தில, இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் தாம்பத்தில இருக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமா விந்து வெளியே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு உணவுல என்ன ஆகும்னா ஸ்போமுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். அந்த மாதிரி அதிகமாகும் போது நம்மளோட விந்துடைய பையில நம்ம ஆணுறுப்பு உள்ள செலுத்தும் போது சீக்கிரமா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்க மறுபடியும் தாம்பத்தில் இருக்கும்போது அந்த விந்துடைய அணுக்கள் விந்து சீக்கிரமா வெளியே வராது. முக்கியமா என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்ததுனால செகண்ட் டைம் அதோட விந்துடைய லெவல் குறைஞ்சிரும். ஸ்போமுடைய லெவல் குறையும் போது செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது லாங் டைம் வரதுக்கு முக்கியமான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் சொல்லுவோம், அந்த ஹார்மோனுடைய லெவல் கம்மியா இருந்தா கூட அதுல ஃபீலிங்ஸ் இருக்காது, விரப்புத்தன்மை குறைவா இருக்கும், நீண்ட நேரம் தாம்பத்தில ஈடுபட முடியாது. சில நபர்கள் கிளினிக்ல வரும்போது கப்புள்ஸோடு ஃப்ராங்கா சொல்லிடும், சார் எனக்கு இப்போ ஃபீலிங்ஸே வரமாட்டுது, மனைவியோட நெருங்கும் போது வரமாட்டுது, மனைவியை பார்த்தா கூட நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வர மாட்டுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் மேரேஜில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்ட்னரோட நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாக வரும், கூட நம்ம படுக்கும்போது நார்மலாகவே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஸ்டில் ரீசனாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸே இல்லை. இதுக்கும் முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கிற டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் குறைய வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு டெய்லி வாக்கிங் ஒரு 1/2 hour பண்ணுங்க, ட்ரிங்கிங் வாட்டர் தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவ் மெயின் எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இருக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். பாதம் வால்நட் ரெகுலராக சாப்பிடலாம். ட்ரை ஃப்ரெக் ஃபுட்ஸ், ட்ரை அத்திப்பழம், செவ்வாழை, பம்கின் சீட், பூசணி விதைகள், இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது உங்களுடைய பாடியில் அந்த எனர்ஜி ரீக்ரோத் ஆகும். அந்த விரப்புத்தன்மை, வீரியம், ஆணுறுப்புக்கு போக வேண்டிய அந்த பிளட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த விரப்புத்தன்மை, வீரியம், நீண்ட நேர தாம்பத்தியம் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதனால யாரும் பயப்பட தேவை கிடையாது. உங்களுக்குள்ளே ஏதாவது யாருக்காவது ப்ராப்ளம் இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல இருக்கு, நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கங்க. உங்களால் முடிஞ்சால் நேரில் கூட பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கங்க. இதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, எந்த டைட்டும் கிடையாது. தன்னுடைய பார்ட்னர் கூட நல்ல லாங் டைம் நீங்கள் தாம்பத்தியில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கங்க.